வெல்கம் டு மை சேனல். இன்னைக்கு சமையலில் நம்ம பார்க்க போகிறது திருவாதிரை களி எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். திருவாதிரை களி செய்கிறதுக்கு பச்சரிசி, பாசிப்பருப்பு, மண்டவெல்லம், முந்திரி பருப்பு, ஏலக்காய் தூள், நெய், இந்த 6 இன்க்ரீடியன்ட்ஸ் தான். திருவாதிரை களி வந்துட்டு மார்கழி மாதம் வளர்ம்புறையில் பௌர்ணமி அப்போ திருவாதிரை நட்சத்திரத்தில் வர்றதா திருவாதிரை நம்ம கொண்டாடப்படுறோம். அந்த களி நம்ம எப்படி செய்யலான்னு நம்ம பார்க்க போகிறோம். இதெல்லாம் நம்ம வறுத்துட்டு இதெல்லாம் பொன்னிறமாக வறுக்கணும். பொன்னிறமாக வறுத்துட்டு பாசிப்பருப்பு, பச்சரிசி தனித்தனியாக பொன்னிறமாக வறுத்துட்டு நம்ம மிக்சியில் போய் ரவை மாதிரி அரைச்சிக்கணும். அரைச்சிட்டு நம்ம தண்ணி 1க்கு 4, இப்போ நான் இதில் 1.5 உலக்கு எடுத்திருக்கேன், அதாவது 250 மில்லிகிராம். இப்போ கிலோவில் சொன்னோம்னா 1/4 கிலோவுக்கு 1/2 கிலோ மண்டை வெல்லம் எடுத்திருக்கோம். இப்போ நம்ம 1 கிளாஸ் எடுத்திருக்கோம் அப்படின்னு சொன்னோம்னா 2 கிளாஸு மண்டை வெல்லம், அப்படி ரேஷியோ வச்சுக்கோங்க. பருப்பு வந்துட்டு கால் உலக்கு போதும், கொஞ்சம் உலக்கு போதும், அதிகமெல்லாம் தேவைப்படாது. இது நம்ம எப்படி செய்யலாம்னு நம்ம பார்க்க போகிறோம். இது ஃபஸ்ட்டு நம்ம வறுத்து எடுத்துக்கிறோம். வறுக்கிறதுக்கு நான் வானிலை வச்சுருக்கேன். ஃபஸ்ட்டு பாசிப்பருப்பு போட்டுக்குவோம். பாசிப்பருப்பு போட்டு நல்லா ப்ரௌன் கலர், கருகக்கூடாது, ப்ரௌனிஷாக வர்ற வரைக்கும் நம்ம வறுத்துக்கிறோம். இது இப்போ வறுத்துருச்சு. இந்த ஈவனாக வறுத்துருக்கு பாருங்கள், இதுதான் சிவப்பாக பொன்னிறமாக வறுத்துருச்சு. விட்டுட்டு எங்கேயும் போகக்கூடாது, விட்டுட்டு போனால் கறியிரும். இது கரெக்டான பதம். ப்ரௌனிஷாக இருக்குது, ப்ரௌனிஷாக கோல்டன் கலராக வந்தோம்னா நம்ம இறக்கிடணும். மாற்றி வச்சுட்டு அரிசி இது பண்ணலாம். அரிசி வறுக்கலாம். அரிசியும் ப்ரௌன் கலராக வரணும். ஆனால் இது பச்சரிசினால் உங்களுக்கு ப்ரௌன் கலராக வராது, அது பொரிஞ்சு வரும். நம்ம புழுங்கல் அரிசின்னா நம்ம வறுத்தோம்னா அது நம்ம ப்ரௌனிஷ் கலரில் வரும், பொரிஞ்சு ப்ரௌனிஷ் கலரில் வரும். இது பச்சரிசி வறுக்கிறதுனால ஒயிட் கலராகவே இது இருக்கும், ஆனால் பொரிஞ்சிருக்கும், ஆனால் ஒயிட் கலராக இருக்கும். நல்லா நம்ம பொரிய வறுத்துக்கிறோம். வறுத்துட்டு நான் காமிக்கிறேன். அரிசி வறுபட்டுருச்சு. இதுதான் கலவு. இதுக்கு மேலே வறுபடாது உங்களுக்கு. இனி இருந்தோம்னா ரொம்ப பிளாக் கலராக வந்துடும். இதுதான் கரெக்டு. நல்லா பொரிஞ்சிருச்சு பார்த்தீங்களா. இந்த இதில் நம்ம எடுத்து ஆற வச்சோன்னா நம்ம ரவை மாதிரி திரிச்சுக்கிறணும். தனித்தனியாக மிக்சியில் போட்டு திரிச்சிட்டு காமிக்கிறேன். இந்த ப்ரௌனிஷ் போதும், நல்லா பொரிஞ்சிருக்கு. இதில் நீங்கள் பார்த்து பண்ணிக்கோங்க. வறுத்து நான் பொடி பண்ணிட்டேன். ஆற விட்டு நம்ம பொடி பண்ணி இந்த ரவை மாதிரி இது மாதிரி திரிச்சு எடுத்துக்கிறணும். பருப்பையும் தனியாக பொடி பண்ணியாச்சு. இது ரெண்டையும் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ரெண்டையும் மிக்ஸ் பண்ணி ஒன்றா பரட்டி வச்சுக்கோங்க. இது ஒன்றா தானே பரட்டுறீங்க, ஒன்றாவே நீங்கள் பொடி பண்ணியிருக்கலாம்ல, ஒன்றாவே வறுத்து பொடி பண்ணியிருக்கலாம்ல அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். ஏன்னா நமக்கு ஈவனாக அரைக்கிறதுக்கு வராது, அதனால தான் நம்ம தனித்தனியாக வறுத்து பொடி பண்ணுறது. இது ரெண்டையும் மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம இது பண்ணோம்னா பருப்பு சீக்கிரம் அரைப்பட்டுரும், அரிசி அரைப்படாமல் இருக்கும். அப்படி ஏதாவது ஒரு கன்ஃபியூஷன் வந்துகிட்ருக்கும். அதனால் ஈவனாக அடிக்கிறதுக்கு வராது. எனக்கு இந்த ஜலதோஷமாக இருக்கிறதுனால கொஞ்சம் பேசுகிறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. ஏதாவது டிஸ்டர்பன்ஸ் இருந்துச்சுன்னா மன்னிச்சுக்கோங்க. இது மாதிரி வச்சுட்டு நம்ம பாவு காய்ச்சி 1க்கு 4 ரேஷியோ அப்படி கணக்கு வச்சுக்கோங்க. அந்த ரேஷியோவில் நம்ம பாவு காய்ச்சி இதை மிக்ஸ் பண்ணி நம்ம கறி கிண்டணும். முந்திரி பருப்பை நெய்யில் வறுத்து போடணும். முந்திரி பருப்பும் நிறையா போட்டு நெய்யை அதிகமாக சேர்க்கணும். நெய்யை அதிகமாக சேர்க்க நல்ல டேஸ்ட்டு கிடைக்கும். ஏலக்காய் தூள்
இது போட்டு நம்ம இது பண்ணி பார்க்கலாம். இது திருவாதிரை வந்து வளர்பிறையில் வரக்கூடியது. திருவாதிரை நட்சத்திரத்தன்னைக்கு நமக்கு வரக்கூடியது. இது ஃபஸ்ட்டு ருத்ரகோஷ மங்கையில் தான் ஃபஸ்ட்டு நம்ம திருவாதிரை விரதம் இருந்து இது பண்ணாங்க. அங்கே தான் சிவாலயமே ஃபஸ்ட்டு தொடங்கி ஆரம்பிச்சிச்சு அப்படின்னு சொல்கிறது ஐதீகம். அங்கே தான் ஃபஸ்ட்டு திருவாதிரை விரதம் இருந்து கொண்டாடியிருக்காங்க, திருவிழா கொண்டாடியிருக்காங்க. அதுக்கப்புறம் தில்லை நடராஜர் பெருமான் அங்கே விசேஷம். இது மாதிரி அப்படியே வரலாறு நிறையா இருக்காது, அப்படியே சொல்லிகிட்டே போகலாம். அதெல்லாம் சொல்கிறதுக்கெல்லாம் டைம் கிடையாது. நீங்கள் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தா தான் என்னென்ன இன்க்ரீடியன்ட்ஸை எப்படி செய்யணும் அப்படிங்கிறதுக்கு உங்களுக்கு தெரியும். சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. ருத்ரகோஷ மங்கையில் தான் ஃபஸ்ட்டு சிவாலயம் தொடங்கிருந்துச்சு அப்படிங்கிறது ஐதீகம். அங்கே தான் மரகதலிங்கம், ஒளியை தாங்குகிற சக்தி கூட இல்லாத ஒரு மரகதலிங்கம் உத்ரகோஷ மங்கையில் தான் இருக்குது. அது ஒளியை தாங்குகிற, ஏன்னா மரகதத்துக்கு வந்து ஒளியும் தாங்கிறதுக்கு சக்தி கிடையாது. அதனால தான் அதை வந்து சந்தன காப்பு போட்டு நல்ல காப்பு போட்டு மூடி வச்சுருப்பாங்க. மூடி வச்சு இந்த திருவாதிரை நட்சத்திரத்தை, அதாவது மார்கழி மாதம் வருகிற பௌர்ணமிக்கு வர்ற திருவாதிரை நட்சத்திரத்தில் அன்றைக்கி தான் அந்த காப்பை எடுப்பாங்க. அந்த ஒரு வருஷமாக அந்த காப்பு சந்தன காப்பு சாத்தி தான் இருக்கும். நம்ம கோயிலுக்கு போனாலுமே அந்த சந்தன காப்பு சாத்தி இருக்கும். இந்த ஒரு நாள் திருவாதிரை நட்சத்திரத்தை, மார்கழி மாதம் வர்ற திருவாதிரை நட்சத்திரத்தை அன்னைக்கு தான் அந்த காப்பை எடுத்துட்டு அந்த மரகத லிங்கத்தை நம்ம முழுசாக பார்க்க முடியும். அன்றைக்கி நைட்டே அந்த சந்தன காப்பு போட்டு பூசிடுவாங்க. பகலெல்லாம் இருக்கும், அன்றைக்கி நைட்டே சந்தன காப்பு போட்டு பூசி இது பண்ணிடுவாங்க. அப்புறம் அடுத்த திருவாதிரை அன்னைக்கு தான் அந்த காப்பை எடுப்பாங்க. அங்கே அது வந்து அந்த கோயில் வந்து ரொம்ப விசேஷம். நீங்கள் போய் தரிசிச்சுட்டு வாங்க. நம்ம அடுத்து நம்ம பாவு காய்ச்சிறது எப்படி, திருவாதிரை கழிக்கின்றது எப்படின்னு நம்ம பார்க்கலாம். இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணி வெள்ளைக்கட்டி பாவு வச்சுருக்கேன். பாவு காய்ச்சறதுக்காக தண்ணி ஊற்றி வச்சுருக்கேன். இதில் வந்துட்டு 4 உலக்கு தண்ணி ஊற்றிருக்கேன். மொத்தம் 6 உலக்கு. 6 உலக்கில் 4 உலக்கு ஊற்றி பாவு காய்ச்சிரும். 2 உலக்கு தண்ணி வந்துட்டு நம்ம அந்த மாவு வந்து மிக்ஸ் பண்ணுறதுக்கு வச்சுக்கிறோம். ஏன்னா அதோடு நம்ம போட்டு மிக்ஸ் பண்ணோம்னா உங்களுக்கு கட்டியாக வரும். அது கட்டி கலரிஞ்சு வர்றதுக்குள்ளே ட்ரை ஆகிறதுக்குள்ளே அது மாவு வேகாது. அதுக்காக தான் நம்ம தனியாக கரைச்சிக்கிட்டு அதில் ஊற்றணும். அதுதான் நான் இப்போ பாவு காய்ச்சறதுக்காக நான் பாத்திரம் வச்சுருக்கேன். இது பாவு கொதிச்சுட்டு நம்ம எப்படி பண்ணுறலான்னு பார்க்கலாம். பாவு வடிகட்டி பாவு காய்ச்சி வேறு பாத்திரத்தில் நான் வடிகட்டி மண்ணெல்லாம் எடுத்துட்டு வேறு பாத்திரத்தை கொதிச்சுட்ருக்கு. இப்போ நான் இது கலக்கி வச்சுருக்கேன். கலக்கி வச்சதை நம்ம இதில் மிக்ஸ் பண்ணணும். இப்போ நான் ஒன்றா மிக்ஸ் பண்ணுறேன். கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றணும், கட்டிப்படக்கூடாது. நம்ம வெறும் மாவாக ஊற்றினோம்னா கட்டி விழுந்துடும். அப்போ அதை கட்டிக்கின்று எடுக்கிறதுக்குள்ளே இது ட்ரை ஆகிடும், மாவு வேகாது. அதுக்காக நம்ம இப்படி மிக்ஸ் பண்ணி விட்டோம்னா ஈவனாக எல்லாம் கரெக்டாக வந்துடும். பாத்திரம் வந்து கனமான பாத்திரமாக வச்சுக்கிறணும். இது நம்ம கொதித்து நம்ம திக்காகிற வரைக்கும் நம்ம பார்க்கலாம். ஏலக்காய் தூள் போட்டிருக்கேன். ஏலக்காய் தூள் போட்டு நல்லா ஈவனாக மிக்ஸ் பண்ணி விடணும். மிக்ஸ் பண்ணால் தான் எல்லா பாகத்தும் கரெக்டாக போய் சேரும். அதை நீங்கள் பார்த்து கிண்டி விட்டுக்கோங்க. இந்த மொதல் இருந்ததுக்கு இப்போ எப்படி திக்காக வந்துருச்சு பாருங்கள். இன்னும் ட்ரை ஆகும், இன்னும் இருக்க இன்னும் ட்ரை ஆகும். உங்களுக்கு பார்க்குறதுக்கு நல்லா திக்காக நல்லா கேசரி மாதிரி நல்லா குழஞ்சி இன்னும் நெய் ஊற்றணும். நெய் ஊற்றினோம்னா இன்னும் சூப்பராக இருக்கும். நெய் ஊற்றிருக்கேன். நெய் ஊற்றி இன்னும் நல்லா ஒரு மாதிரி இன்னும் பரட்டி விட்டு கிண்டணும். கிண்டி ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் அப்படியே வரும். ஆனால் நெய் வந்து நிறையா ஊற்றணும். நெய் நிறையா ஊற்றினா தான் உங்களுக்கு டேஸ்ட் நல்லாயிருக்கும். பாத்திரம் வந்து கனமான பாத்திரத்தை வச்சுக்கோங்க. கனமான பாத்திரமாக இருந்தால் தான் உங்களுக்கு அடியில் வந்து பிடிக்காது.
இதான் திருவாதிரை களி மோஸ்ட்லி ரெடி ஆயிடுச்சு. ரெடி ஆயிடுச்சு பாருங்க, நல்லா அல்வா மாதிரி இருக்கும். நல்லா இன்னும் நெய் நிறையா ஊற்றிருக்கு. நல்லா அல்வா மாதிரி நல்ல பக்குவத்தில் வந்துருச்சு. இதை நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுறேன். ஆஃப் பண்ணிவிட்டு கொஞ்சம் நேரம் அந்த சூட்லேயே இருந்தோம்னா உங்களுக்கு நாங்கள் அல்வா மாதிரி நல்லாயிருக்கும். திருவாதிரை களி வந்துட்டு தன்னுடைய கணவருக்காக பார்வதி தேவி வரம் இருந்தது தான் திருவாதிரை நட்சத்திரத்தில் வர்ற திருவாதிரை அன்னைக்கு நம்ம சாமி கும்பிட்றது. அவர் கணவர் வந்து ஆயுள் பலத்தையும் ஆரோக்கியத்தையும் கூட்டுறதுக்காக தான் இந்த திருவாதிரை நட்சத்திரத்தன்னைக்கு விரதம் இருந்து, காலையிலேருந்து விரதம் இருந்து நைட்டு இது விரத சாப்பாடு முடிப்பாங்க. இது கூட பணியாரம், 7 கறி தான் முக்கியமானது. இந்த திருவாதிரை களியோட 7 காய்னா 7 விதமான காய். இது கூட்டு பொரியல் அப்படி கிடையாது. 7 காயையும் ஒன்றா போட்டு கூட்டு மாதிரி பண்ணணும். ஆனால் தாளிக்கக்கூடாது. தாளிக்காமல் பொரியரிசி நுணுக்கி போட்டு நெய் ஊற்றி இறக்குவாங்க. அவ்வளவு டேஸ்ட்டாக இருக்கும். மற்ற காயை விட அந்த தாளிக்காமல் வைக்கிற காய் தான் ரொம்ப பிரமாதமாக இருக்கும். நீங்களும் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு கமெண்டில் சொல்லுங்கள். லைக் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. திருவாதிரை களி சூப்பராக ரெடி ஆகிருக்கு. நீங்களும் செஞ்சு பாருங்கள். எப்படி இருக்குன்னு கமெண்டில் சொல்லுங்கள்.